வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட் வந்து நேற்று ஒரு 65 பாயிண்ட் மைனஸில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதுவரை கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டு இருந்த மார்க்கெட் இப்போ ஒரு சின்ன கரெக்ஷனை பார்த்துருக்கு. பெரிய பாசிட்டிவான நியூஸோ நெகட்டிவான நியூஸோ எதுவுமே மார்க்கெட்டில் இல்லை. இப்போ ரிசல்ட்ஸ் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ரிசல்ட்ஸை பொறுத்து இப்போ ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. இன்னும் பேங்கிங் செக்டர் ரிசல்ட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது. அது இல்லாமல் இன்னும் ரிமைனிங் செக்டர்ஸ் எல்லாம் வர்றப்ப இந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது அப் சைடு இருக்கலாம், டவுன் சைடு இருக்கலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் இருக்குது. இப்போ சவுத் இந்தியன் பேங்க், பஜாஜ் ஆட்டோ, எம்ஆர்எஃப் இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாமா? இல்லை ஸ்மால் கேப், மிட் கேப்பில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, இதெல்லாம் பை பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாங் டேர்மில் நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்குமாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. எம்ஆர்எஃபோட டார்கெட் ப்ரைஸ் நெக்ஸ்ட்டு வந்து 6 மந்த்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரிக்கால் லிமிடெட், சவுத் இந்தியன் பேங்க் இப்போ கன்சிடர் பண்ணலாமான்ற கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு 6 மந்த்துக்கு எப்படி நடக்கும், அதோட டார்கெட் சொல்லுங்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து அந்தளவுக்கு நம்ம எக்ஸாக்டாலாம் எதையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ரிசல்ட் சீசன் வரப்போகுது. ஸோ ரிசல்ட்ஸை பொறுத்து கவர்மெண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுறத பொறுத்து தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை பொறுத்து தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து மூவ் ஆகும். சவுத் இந்தியன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் செக்டரில் ஒரு முக்கியமான பேங்காக இருக்குது. பிஇ ரேஷியோ பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி பிஇ 14.56 இருக்குது. சவுத் இந்தியன் பேங்க் வந்து 6.79 இருக்குது. நல்ல ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இருக்குது. இதை வந்து லோயர் ரேட்டில் பிலோ 10 ருபீஸுக்கு இருக்கிறப்பயே நம்ம வந்து டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ வந்து ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட 52 வீக் ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 ருபீஸ்க்கு போயிருக்கு. நியர்லி இப்போ 52 வீக் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லோனு பார்த்தீங்க அப்படின்னா 13.75 இருக்குது. சவுத் இந்தியன் பேங்க்கை நீங்கள் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கன்சிடர் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இருக்குது. எம்ஆர்எஃப் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 27 இருக்குது. கம்பெனி பிஇ வந்து 34 இருக்குது. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கிற ப்ரைஸ் ஸ்டாக்கில் இது ஒன்று. இதுதான் வந்து அநேகமாக மேக்ஸிமம் ப்ரைஸ் இருக்கிற ஸ்டாக்காகவும் இருக்குது. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இதில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 27.75 நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான் இருக்குது. எஃப்ஐட்டு வந்து ஒரு 20% இருக்குது. டிஐட்டு வந்து ஒரு 12% இருக்குது. 52 வீக் ஹை அப்படின்னா 1,37,800 போயிருக்கு. நியர்லி இப்போ வந்து 52 வீக் ஹையில் தான் ட்ரேட் ஆயிருக்கு. லோங்கிறது வந்து 89,350 இருந்திருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் புக் வேல்யூவோட 3.6 டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. கடனில் பார்த்தீங்கன்னா கம்மியான கடன் தான். ஸோ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.20 இருக்குது. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எல்லா பேராமீட்டர் வந்து ஓகேவாக தான் இருக்குது. இருந்தாலும் பிஇ ரேஷியோ பிரகாரம் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் வருது, இல்லை இந்த ஸ்டாக்கில் ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் என்ட்ரி கொடுக்கலாம். மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து 58,000 கோடிக்கு மேலே இருக்கிற ஒரு பெரிய கம்பெனியாக தான் இருக்குது. ஸோ பிரிக்காலை பொறுத்த வரைக்கும் இது நம்ம வந்து வெறும் மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் வெறும் 5,000 கோடி தான் இருக்குது. சவுத் இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6,000 கோடியாக இருந்தாலும் இவங்க வந்து சர்வீஸ் செக்டரில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலான்னு சொன்னோம். ஸோ பிரிக்கால் இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப்பில் வர்ற ஒரு கம்பெனியாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து லாங் டேர்ம் டைமில் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். பிஇ பார்த்தீங்க அப்படின்னா 37 இருக்குது. ஸோ வந்து இண்டஸ்ட்ரி பிஇ 32 இருந்தாலும் இந்த கம்பெனியோட பிஇ வந்து 37 இருக்குது. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இதே செக்டரில் இருக்கிற நிறைய கம்பெனிஸ் வந்து அட்ராக்டிவான ப்ரைஸில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணலாம். இப்போ டிஸ்கஸ் பண்ண இந்த 3 ஸ்டாக்ல இருந்து சவுத் இந்தியன் பேங்க், எம்ஆர்எஃப் இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போ இமீடியட்டாக கன்சிடர் பண்ணுற ஸ்டாக் வந்து சவுத் இந்தியன் பேங்கை கன்சிடர் பண்ணலாம். எம்ஆர்எஃப்க்கு கரெக்டான டைம் பார்த்து அதில் ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை பற்றி டீட்டெயிலாகவே கேட்டிருக்காங்க. ராஜேஷ் எக்ஸ்போர்ட் ஆகட்டும், ஆர்பிஇஜெட் ஜுவல்லர்ஸ், இப்போ தான் வந்து பக்கத்தில் ஐபிஓ அந்த ஸ்டாக் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. இந்த மாதிரி கோல்டு ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்ப ஹையர் வேல்யூஷன் இருக்குது. இப்போ ஆர்பிஇஜெட் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஇ வந்து 41 இருக்குது. அதே மாதிரி ராஜேஷ் எக்ஸ்போர்ட் வந்து 10க்கு பக்கமாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கோல்டு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எவர் கிரீன் ஸ்டாக்காக இருக்கிற டைட்டன் இருக்குது. இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து டெஃபினட்டாக நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்ம லாங் டேர்மில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 கோடி இருக்குது. ஆர்பிஜெட் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேப் வந்து ஒரு 1000 கோடிக்கு கீழே தான் இருக்குது. ஸோ அதனால் இதை அவாய்ட் பண்ணுங்கள். ட்ரெயின் இண்டஸ்ட்ரீஸ், டெல்டா கார்ப்பும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் 4,000-5,000 கோடியாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனிஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணலாம். அவருக்கு கேட்டிருக்கிற கம்பெனியில் வந்து மதர்சன் சுமியை கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆட்டோமொபைல் கம்பெனியில் ஆட்டோ காம்பனன்ட் ஸ்பேர்ஸ் தயாரிக்கிற ஒரு முக்கியமான கம்பெனியாக இருக்குது. இது வந்து 74,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேபிட்டல் ஒரு ஹியூஜான கம்பெனியாக இருக்குது. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கடன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இவங்க வந்து
இவி செக்மெண்ட்டில் ஒரு டாப் பிளேயர் அப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதனால் வரப்போகிற காலங்களில் இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 32 இருக்குது, கம்பெனியோட பிஇ வந்து 48 இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் F8 வந்து ஒரு 12% இருக்குது, D8 வந்து ஒரு 15% இருக்குது, 52 வீக் ஹை 111 இருக்குது. ஸோ நியர்லி 52 வீக் ஹையில் தான் ட்ரேட் ஆகுது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் புக் வேல்யூட 3.29 டைம்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து 2500 கோடி இருக்குது. கடன் வந்து 26,000 கோடி இருக்குது. ஸோ அது கடன் ஒன்று தான் கொஞ்சம் மைனஸாக பார்க்குறோம். இருந்தாலுமே இது ஓரளவுக்கு இந்த கம்பெனி வந்து இவி செக்மெண்ட் வர்றப்ப நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓரளவுக்கு ட்ராக் ரெக்கார்டு இந்த கம்பெனிக்கு இருக்குது. இந்த கம்பெனியில் ஏதாச்சும் ஒரு மார்க்கெட்டில் கரெக்ஷன் வருது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இந்த கம்பெனியை வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸில் ராஜேஷ் எக்ஸ்போர்ட், ரெயின் இண்டஸ்ட்ரீஸ், டெல்டா கார்ப், ஆர்பிஜெட் ஜுவல்லர்ஸ், மதர்சன் சுமி, இதில் வந்து நீங்கள் மதர்சன் சுமியில் மட்டும் ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ரிமைனிங் கம்பெனிஸ் முடிஞ்ச வரைக்கும் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அவாய்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்னா பஜாஜை பற்றி டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. பஜாஜ் ஆட்டோவில் இப்போ ரீசெண்டாக தான் வந்து பைபேக் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது நம்ம லாங் டேமுக்கு ஒரு சூட்டபுளான கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அவர்கிட்ட 7 ஷேர் இருக்குது, எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது மாதிரி கேட்டிருக்காங்க. இன்னும் ரெக்கார்ட் டேட் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்பரான மெயில் இன்டிமேஷனே வரும். அந்த மெயில் இன்டிமேஷன் வந்ததுக்கப்புறம் நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்லேயே பைபேக் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். அப்போ வந்து நமக்கு எவ்வளோ எலிஜிபிளோ அந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். நம்மளை மாதிரி இருக்கிற ஸ்மால் ரீட்டைல் இன்வெஸ்டர் இப்போ 7 ஸ்டாக் வச்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்மால் ரீட்டைல் இன்வெஸ்டராக இருக்கிறோம். நீங்கள் இருக்கிற 7 ஷேரையுமே அப்ளை பண்ணுங்கள். அவங்க தேவையான ஷேர் எடுத்துக்கிட்டு ரிமைனிங் ஸ்டாக்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஒருவேளை ரீட்டைல் பர்சனாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் ஷேர்ஸ் எடுக்கிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பஜாஜ் ஆட்டோஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷனில் தான் இருக்குது. பிஇ பொறுத்த வரைக்கும் 30 இருக்குது, 7294 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. F8 வந்து ஒரு 15% இருக்குது, D8 வந்து ஒரு 8% இருக்குது. 52 வீக் ஹை பார்த்தீங்க அப்படின்னா 7420 ரூபாய்க்கு போயிருக்கு. லோ 3500 ரூபாயில் இருந்திருக்கு. இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து புக் வேல்யூவோட 7.404 டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 5000 கோடியாக இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் கேபிட்டல் 2 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. கடன் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 125 கோடி தான் இருக்குது. ஸோ ஆட்டோ கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்கிற ஒரு முக்கியமான கம்பெனி தான் பஜாஜ் ஆட்டோ. இந்த மாதிரி இவங்ககிட்ட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் போனஸ் இந்த மாதிரி பைபேக் ஆஃபர் எல்லாமே ஈஸியாக கொடுக்குறாங்க. இப்போ 7000 ரூபாய் இருக்கிற ஷேர் வந்து இப்போ 10,000 ரூபாய்க்கு பைபேக் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் இது செகண்ட் டைமாக பைபேக் பண்ணுறாங்க. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பஜாஜ் ஆட்டோவை வந்து டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இவங்க டாலர் ரெவன்யூ வந்து இந்த கம்பெனிக்கு ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து ஒரு 40% ப்ரீமியமில் தான் வந்து பைபேக் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, ஷார்ட் டைம் இந்த மாதிரி பைபேக் எல்லாமே பஜாஜ் ஆட்டோஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பிஇ ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இமீடியட்டாக கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்னா நீங்கள் சவுத் இந்தியன் பேங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம், பஜாஜ் ஆட்டோவே கன்சிடர் பண்ணலாம். ரிமைனிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா MRF மதர்சன் சுமியையும் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண பஜாஜ் ஆட்டோ இந்த மாதிரி கம்பெனியை வந்து நீங்கள் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எஸ்ஐபி மோடில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஒரு லம்சம் மோடில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் உங்கள்கிட்ட ஸ்டாக் இல்லைன்னா கூட ஒரு சிங்கிள் ஸ்டாக் வாங்கி அதை கூட நீங்கள் வந்து பைபேக்கில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி தான். அப்படி கிடச்சிச்சு அப்படின்னாலும் ஒரு ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3000 ரூபா பெனிஃபிட் ஆகும். 2-3 அக்கௌண்ட் இருந்தால் கூட 2-3 அக்கௌண்ட்லேயும் ஒவ்வொரு ஸ்டாக்ஸ் வந்து சிங்கிள் ஸ்டாக் பைபேக்கில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ஒரு வேலை ரீட்டைல் பர்சனுக்கு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு அவங்க சிங்கிள் ஸ்டாக்கை பைபேக் ஆஃபர் பண்ணால் கூட 2 அக்கௌண்ட் இருந்தால் கூட 6000 ரூபா ஈஸியாக பெனிஃபிட் ஆகும். இது கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு சில ஸ்டாக்ஸில் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இதனால வந்து பஜாஜ் ஆட்டோ அப்படியே இருந்தாலும் நம்ம லாங் டைமுக்கு கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக் தான். அதனால நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இன்னொரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா நான் மார்க்கெட்டுக்கு புதுசு, எனக்கு வந்து லாங் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 ஸ்டாக் குவாலிட்டியான ஸ்டாக் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருந்தார். ஸோ அவருக்கு வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனல்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு லாங் டைம் போர்ட்ஃபோலியோ உருவாக்குறது, ஒரு போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கணும், இப்போ 1 crore டார்கெட்டாக வச்சுக்கிட்டா அந்த போர்ட்ஃபோலியோவில் எப்படி ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அக்கமுலேட் பண்ணணும், ஒரு சிங்கிள் ஸ்டாக்கில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணோம், இதை பற்றி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவரோட போர்ட்ஃபோலியோவை லாங் டைம் பில்ட் பண்ணுறதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணோம். நம்ம வந்து 1 crore டார்கெட்டாக வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதுல ஆல்ரெடி நிறையா ஸ்டாக்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆட்டோ செக்டரை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார், பஜாஜ் ஆட்டோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் HDFC, ICICI பேங்க் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.
இன்ஜினியரிங்கில் எல்என்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எஃப்எம்சிஜியில் வந்து ஐடிசி, இந்துஸ்தான் யூனிலிவர், டாடா கன்சியூமர் ப்ராடக்ட், நெஸ்லே இது எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐடியை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ், டெக் மஹேந்திரா, HCL டெக்னாலஜி, LTI மெட்ரியை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 1 இயருக்கு முன்னாடியே இது வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷனில் இருக்குது. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை கன்சிடர் பண்ணுங்கன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி பை பண்ணி வச்சோம். இப்போ வந்து நடந்த ரேலியில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து குவாலிட்டியான ஸ்டாக்ஸை கரெக்டான டைமில் நம்ம என்ட்ரி கொடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா லாங் டைமில் நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடியது தான். இப்போ நம்ம பார்க்குற எல்லா ஸ்டாக்குமே அதே அளவுக்கு குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் தான். ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் டைட்டன் டிஸ்கஸ் பண்ணோம். மெட்டலை பொறுத்த வரைக்கும் டாடா ஸ்டீல், ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ரெட்டிஸ், ரிஃபைனரிஸை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 1 crore டார்கெட்டை வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்கணும்னா அதில் செக்டர் அலோகேஷன் பண்ணியிருக்கோம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்கெட்டில் ஒரு 20 to 30 ஸ்டாக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இன்னும் ஒரு சில செக்டர்ஸோ ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நம்ம சேனல்லே வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன செக்டரில் என்னென்ன ஸ்டாக்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும். Nifty 50 பொறுத்த வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்டாக்கில் ஒரு 80%, ரிமைனிங்கில் வந்து ஒரு 20% அலோகேட் பண்ணுறோம். போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோம். அதாவது ஒரு சிங்கிள் ஸ்டாக்கில் எக்காரணத்தை கொண்டு 10%க்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்கிறோம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுறோம். ஸோ ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி அட்ராக்டிவான வேல்யூஷன் இருந்ததுனால அந்த டைமில் ஹியூஜாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ரிமைனிங் செக்டர்ஸும் சரி ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறப்ப இந்த வெயிட்டேஜை வந்து எல்லாமே நம்ம ஆவரேஜ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப டெஃபினட்டாக பை பண்ணுங்கள். குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் எஸ்ஐபி மோடில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிட்ட ஒரு பெரிய செக்டர் கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் லம்சம் மோடில் கூட இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஹியூஜான ரிட்டர்னை வந்து நம்ம எடுக்கலாம். லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 55% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.